Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம மில்க் பவுடர்ல குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. குலாப் ஜாமுன் செய்யறதுக்காக நான் 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் ரவா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதில் பால் சேர்த்துடலாம். அதுக்காக நான் 4 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ரெடி பண்ணுற டவ் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் சேர்த்து நல்லா சாஃப்ட் டவ்வாக பிசைஞ்சிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் இல்லைனா கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். இப்போ நாம் அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிடலாம். கிராக்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணி ஒவ்வொரு ஜாமுனாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகருக்கு நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். சுகரெல்லாம் நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். 4 ஏலக்காவை தள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே 1.5 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வர்றதுக்காக. 5 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயிலாக விட்டுடுங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாமுன்ஸ் எல்லாம் சுகர் சிரப்பில் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.